அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, ஒற்றை கிரகம் வெவ்வேறு விதமான பலன்கள் ரெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது. ஒரே கிரகத்தால் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்கும் மிக முக்கியமான சம்பவங்கள். உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். பதிவினை முழுமையாக பார்த்தா உங்களுக்கே அது தெரிய வரும். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி மற்றும் தனுசு ராசி இதில் பிறந்த நண்பர்களே, கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சி அடைகின்றாருங்க. மற்ற எந்த ஒரு ராசிக்குமே இல்லாத ஒரு தொடர்பு இந்த கன்னி ராசிக்கும் தனுசு ராசிக்கும் உண்டு. ஏன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், திருமணம் அல்லது ஒரு சொத்து விஷயம், நட்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசியினருடன் அமைந்து விடுங்க. அது உருவாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இதில் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் கன்னி ராசி தனுசு ராசி சொத்து ரீதியாக, படிப்பு ரீதியாக அல்லது வாகன ரீதியாக, நட்பு ரீதியாக தொடர்பு ஏற்படுத்தி விடும். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தவங்க தனுசு ராசியிலையோ கன்னி ராசியிலையோ பிறந்தவங்க வந்தே தீருவாங்கங்க. நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ரெண்டு ராசியினருடைய தொடர்பு ஏற்பட்டே தீருங்க. சனி பகவான் இப்போ மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்து உங்கள் கூட ஒரு கன்னிராசியினர் இருந்தாலும் சரி, சனி பகவான் முதல்ல கொடுக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு 10ஆம் வீடு கன்னிராசி. அப்போ தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க. அதுபோல் அவங்களால உங்களுடைய வேலை தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. இதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுபோல் கர்மான்னு சொல்லுவோம், ஏற்கனவே செஞ்சது திருப்பி கிடைக்கும், திருப்பி பெற போவீங்க, அதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுபோல் நீங்கள் கன்னி ராசியில் பிறந்து உங்களுடைய நட்பு அல்லது உறவு தனுசு ராசியில் பிறந்திருந்தால் சொத்து யோகம் உண்டுங்க. அவங்களால உங்களுக்கு சொத்து உருவாகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், கவனத்துடன் இருக்க வேண்டியது. தனுசு ராசி கன்னி ராசி இந்த ராசியினர் பிறந்தவங்க ஒரே குடும்பத்தில் இருந்தால் அல்லது ஒரே நட்பு வட்டாரத்தில் இருந்தால் சனி பகவான் பார்வை 2 பேருக்குமே கிடைக்கிறதால ஒரே நேரம் அவமானம் அல்லது மறைச்சு வச்ச ஒரு விஷயம் வெளியில் தெரிய வந்து பிரச்சனையாகிறது, அல்லது 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கொள்வதற்கு அல்லது ஒரு சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு அதிகம்ங்க. அப்போ ஒரே ஃபேமிலியில் ஒரே நட்பு வட்டாரத்தில் கன்னி ராசியினர் தனுசு ராசியினர் இருந்தால் மிக எச்சரிக்கையாக இருங்க. ஏங்க அப்போ நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. இந்த 2 ராசியினரும் ஒரே வீட்டில் இருந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு திடீர் திருமணம் நடக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலும் குறிப்பாக கன்னி ராசிக்கு மிக மிக அதிகம்னு சொல்லலாம்ங்க. அதனால் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் சொத்து மாற்றம் ஏற்படும். இருக்கின்ற ஊரை விட்டு வேறு ஒரு ஊர் செல்வதற்கு வாய்ப்பு உருவாகும். அடுத்ததாக இருவரும் ஒரே இடத்துல இருக்கும்போது புதையல் யோகம் உண்டுங்க. குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் ட்ரேடிங், கேமிங் மற்றும் கிரிப்டோ கரன்சி இதில் வாய்ப்பு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்குங்க. சனி பகவானுடைய பார்வையால் இது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. 2 ராசியினருமே இதனை பயன்படுத்திக்கோங்க. மிக முக்கியமாக நீங்கள் கன்னி ராசியில் பிறந்து உங்கள் உறவு நட்பு தனுசு ராசியில் பிறந்திருந்தால் நிச்சயமாக உங்கள் உதவி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தேவைப்படுங்க. படிப்பு விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஒரு விஷயத்தில் ஒரு ஆலோசனை தர வேண்டியதாக இருக்கலாம், அல்லது வாகனம் சொத்து இதெல்லாம் வாங்குவதற்கு விட்டு கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஆதரவு உதவியை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பினை நீங்கள் பூர்த்தி செய்யும் போது உங்களுடைய கடமை முடியும். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. உங்களுக்கு தொழிலுக்கும் சரி வேலைக்கும் சரி முன்னேற்றம் என்பது அவங்க மூலமாக ஏற்படுங்க. ஒரே கிரகம் தனுசு ராசி கன்னி ராசி
இந்த ரெண்டு ராசிக்குமே ஒரே விதமான பலனை மாறி மாறி கொடுக்குங்க. இந்த நேரத்தில் கன்னி ராசி மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒற்றுமையாக இருக்கணுங்க. முக்கியமாக தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த விஷயம் நடக்கும். குரு பகவான் தனுசு ராசிக்கு 8ஆம் வீடான கடகராசியில் உச்சமடைகிறாரு. அப்போ தனுசு ராசிக்கு குரு பலன் குறையுங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு லாபகுருவாக இருக்கிறாரு. அதனால் அந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க கன்னி ராசியினரை விட்டு விடாதீங்க. பழக்கத்தினை மேம்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் கன்னிராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை தனுசு ராசிக்காரங்க நிச்சயமாக உதவி செஞ்சு சரி பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க உதவி தேவைப்படுங்க. இதனை புரிந்து கொண்டு 2 ராசியினரும் ஒற்றுமையாக செயல்படுங்க. இந்த நேரத்தில் இந்த 2 ராசியினருமே வழங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா கால பைரவர் வழிபாடு தாங்க. அதனை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.